அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு பேர் உணர்ந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறிதான். இப்ப ஒருத்தருக்கு கையில ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லை தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, ஏன்பா இது என்ன கல்லுன்னு தெரியாம இப்படி தூக்கி போட்டு விளையாடுறீங்களே, இதுதான் வைரக்கல்லுன்னு சொல்றாரு. ஐயோ வைரமா அப்படின்னு தெரிஞ்சோடனே தூக்கி போட்டு விளையாடுறத நிப்பாட்டி அதை கொண்டு போய் பாதுகாத்துட்டாங்க. அதுபோல இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு மணி அடிக்கிறோம், பிபி ஊதுறோம், சத்தம் போடுறோம், கத்துறோம், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு கதை பேசுறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா இங்க நமக்கு வாயில பேச்சு கூட வராது. என்னை கூட கொண்டு வந்து இங்க பேச வச்சிருக்காங்க. கண்டிப்பா எனக்கு இங்க எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, எனக்கு பேச பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மண்ணுல இந்த இடத்துல இருந்துதான் நம் வள்ளல் பெருமான் வந்து பேருபதேசத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பேர் அருளாளர் இருந்து பேசக்கூடிய இடத்துல எனக்கு பேசுறதுக்கு வந்து வார்த்தையும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க கத்தி கூட நம்ம பேசக்கூடாது. உலகத்துல எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு, உலகத்துல எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு. அந்த அதிசயங்கள் எல்லாம் பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம இந்தியாவில இருந்து போய் பார்த்துட்டு வரணும். ஒரே ஒரு அதிசயம் தான் இந்தியாவில் இருக்கு. இந்த அதிசயங்கள் எல்லாம் மனிதன் உருவாக்கணும். இந்த அதிசயங்கள் எல்லாம் மனுஷன் உருவாக்கணும். இது மாதிரி எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் அதிசயமான அதெல்லாம் அதிசயமே கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஒரு உலக அதிசயங்களையும் போய் பார்க்கணும்னா பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி போய் பார்க்கணும், இந்தியா விட்டு வெளியே போய். ஆனா இப்ப நம்ம நின்றிருக்கிற இடம் இந்த அதிசயத்துக்கெல்லாம் கோடான கோடி பெரிய அதிசயம் நடந்த இடம். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல கத்துறது, பேசுறது, விளையாடுறது, இப்படி ஏதோ விசில் வச்செல்லாம் கத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏதோ திருவிழா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வருங்காலங்கள்ல இந்த இடம்லாம் மாறும். நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? நம்மளாம் சுலபமா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போறோம். இன்னும் ஒரு 50 வருடம் கழிச்சு நீங்க இந்த இடத்துல வரணும்னா ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஒரு மாசம் முன்னாடி கியூல நிக்கணும். நடக்கும். இந்த இடத்தை எல்லாம் தங்கத்துல பூசிடுவாங்க. வள்ளல் பெருமாள் அப்பயே சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், கேட்க கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டீர்கள் போலும். வருங்காலத்தில் அமெரிக்காவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் வந்து இந்த உண்மையை உணர்த்துவார்கள், அப்பொழுதுதான் செவி கொடுத்து கேட்பீர்கள் போலும். இந்த மேட்டுக்குப்பம் மட்டும் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலையும் இருந்தா அவங்க பூரா தங்கத்திலையும் வைரத்திலையும் வச்சு படுத்துக்கிட்டு வருவாங்கய்யா. நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இது ஏதோ திருவிழா கடமை நினைச்சுக்கிட்டு ஏதோ கோயில சாமி கும்புற மாதிரி வந்துக்கிட்டு உண்டச்சோறு வாங்கி சாப்பிட்டு அப்படி கிடையாதுங்க. ஐயா சொல்றாரு, நான் பட்ட பாட்டின் இடைக்கில் கல்லும் கரையுங்க, மழை உருகுங்கய்யா. அடியேன் பட்ட பாட்டின் இடைக்கில் பஞ்சுதான் படுமோன்னு அழுது 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 நமக்காக இங்க உட்கார்ந்து இருக்காரு. நம்ம இந்த உண்மை புரியாம இங்க உட்கார்ந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கிறோம். என்ன அதிசயம் இங்க நடந்தது? எல்லா வேதங்களும் எல்லா பெரியோர்களும் இப்ப வரைக்கும் எல்லா ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்க? பிறந்தால் ஒரு நாள் செத்து போனோம், இறப்பது இயற்கை அப்படின்ட்டாங்க. இந்த சட்டத்தவே பெருமான் அவர்கள் 1874ஆம் ஆண்டு தைப்பூசத்தன்று உடைச்சு தூள் தூளாக்குறார். இறப்பு இயற்கை அல்ல செயற்கை, இறப்பு இயற்கை அல்ல செயற்கை. நீங்க எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வுல வாழலாம்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எப்படி நான் நம்புறது? சாட்சி நம் பெருமான் அவர்கள் தான். இந்த இடத்துல தான் நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மண்ணில தான் நம்ம பெருமான் நின்று இருந்திருக்காரு, இந்த மண்ணில தான் நடந்து போய் இருந்திருக்காரு, இந்த மண்ணில தான் அன்பர்களோட பேசி இருந்திருக்காரு, இந்த இடத்துல தான் அகவல் எழுதி கொடுத்திருந்திருக்காரு. அதோட ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? நான் இருக்கும் குடிசையிலேன்னு பெருமான் பாடுவார்.
இந்த இடத்துலதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நடந்து வந்து நம் பெருமானவரோட கலந்துருக்காருங்க. ஆண்டவரோ நடந்து வந்த இடத்துல நம்ம இப்படி எச்சிட்டு போவோமா? மலஜலம் கழிப்போமா? கதை பேசிட்டு உட்காந்துருப்போமா? சொல்லுங்க. ஏதோ பெருமான் இருக்கிற கருணையினால நம்மளை எல்லாம் விட்டு வச்சிருக்க. அதனால தயவு செய்து இந்த தரிசனம் பார்க்க வரவங்க இங்க படுத்து, எல்லாரும் படுத்து தாராளம் தூங்கிட்டு இருக்கும். சரி, ஏதோ டயர்ல தூங்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இன்றைக்கு மட்டும் கிடையாது, எப்பொழுது வந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது பயபக்தியோட வாங்க. காரணம் இன்னும் நான் சொல்லட்டுமா? நம்மெல்லாம் பெருமானார் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் இந்த இடத்துல பெருமானுடைய தரிசனத்துக்காக காத்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் மனிதர்கள், அற்ப மனிதர்கள். அற்ப மனிதர்கள் என்னது? பசி, காமம், தூக்கம், வியர்வை, மல ஜலம், விருப்பு வெறுப்பு, கோபம், ஆத்திரம்னு அவத்தை வயப்பட்டவர்கள். வள்ளல் பெருமான் சொல்றாரு, வையகத்தி வானகத்தி மற்றகத்தி நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என சற்றும் மதித்து மயங்காதீர். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட விலை உயர்ந்த போன் இருக்கு, எனக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது, எனக்கு நிறைய வீடு இருக்குது, நான் நல்லா வசதியா வாழ்றேன், எனக்கு என்ன குறைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இது ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு ஐயா சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் அவத்திக்கு உட்பட்டது. நம்ம மட்டும் இங்க தரிசனத்துக்கு வரலைங்கயா, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவோ முக்தர்களும் சித்தர்களும் இந்த இடத்துல அருவமாக இருந்து கொண்டு பெருமான் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அஜாக்கிரதை அந்த இடத்துல நிப்போமா? எண்ணிலா தேவர்களும் முக்தர்களும் சித்தர்களும் அருவமாக இந்த இடத்துல இருந்து பெருமான் தரிசனத்தை காண இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஏன் அவங்களுக்கு அந்த அருமை தெரியுது தெரியுங்களா? அவங்களாம் அதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவனை பார்க்க முடியாதா, இறைவனோடு கலக்க முடியாதா, ஐயோ இந்த பிறப்பு முடிய போதேன்னு அதை உணர்ந்ததுனால அவங்கெல்லாம் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நம் பெருமானார் நமக்கு டீச்சர் இல்லைங்க, முத்தர் சித்தர் பெருமக்களுக்கெல்லாம் டீச்சர். அவர் உலகமகா குரு. வள்ளல் பெருமான் சொல்றார், மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனன். அந்த இயற்பியலை ஐயா கொடுத்திருக்காரு. வள்ளல் பெருமான் இன்னொன்று சொல்றாரு, உங்க அண்ணன் தம்பி ஏன்னா எல்லாரும் நம்ம என்ன சொன்னோம்னா, காசு என்னை காப்பாத்திரும், என் கணவர் என்னை காப்பாத்திடுவாரு, என் மனைவி என்னை காப்பாத்திடுவாங்க, வீட்டுக்கு போனா என்னோட சொத்து என்னை காப்பாத்திரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நிறைய கேட்டு போட்டு கம்ப்யூட்டரைஸ் லாக்லாம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஆபத்து வராதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து ஆபத்து வராது. ஆனா மரணம் புகாத வீடு இருக்கா? நீ எத்தனை கேட்டு போட்டு வை, எவ்வளவு வேணாலும் வை, மரணம் அந்த வீட்டுக்குள்ள போகாம இருக்குமா சொல்லுங்க? காப்பாத்தாது. ஆனா ஐயா என்ன சொல்றாருல, இவங்களாலாம் உங்களுக்கு எவ்வளவு உதவி கிடைக்குமோ, உங்க அண்ணனால, உங்க தம்பினால, உங்க நண்பர்கள்னால, உங்க காதலனால, காதலினால, மனைவினால, இவங்கனாலலாம் என்ன நன்மை கிடைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட கோடி பங்கு, 10 கோடி பங்கு, லட்ச கோடி பங்கு நன்மை கிடைக்கக்கூடிய இடம் சித்திவளாகம் மேட்டுக்குப்பம். இங்க வந்து தரிசனம் பண்ணுங்க ஐயா சொல்ற. இதை உணரணும். நான் நிறைய எல்லாம் சொல்ல போல, முதல் இந்த இடம் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் அதை முதல் உணர்ந்துருங்க. ஏதோ வந்தோம் அப்படியே எல்லாம் போலீஸ் நம்மளை லைன்ல விட்டாங்க, தரிசனம் பார்த்தா, நான் எட்டி பார்த்தேன், வெளியே போனேன், முடிஞ்சு. அது கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறாங்க, அங்க ஒரு அமைதி கிடைக்குது. ஒரு சாதுக்களை மகான்களை போய் தரிசிக்கிறாங்க, அங்க ஒரு அமைதி கிடைக்குது. சில பேர் நிஷ்டையில அடங்கி உயிர் சமாதியான ஜீவ சமாதி ஆயிருக்காங்க, அங்க ஒரு சக்தி கிடைக்குது. அங்கேயே சக்தி கிடைக்குதுன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு நம் பெருமானார் முத்தேக சக்தி அடைந்த இடம். இங்க எவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும், இதை நம்ம உணர்றோமா? உணரணும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க இந்த தியான வகுப்புல நடத்தும் போது, ஐயா இந்த மனசு அடங்கவே மாட்டேங்குதுங்க, இந்த மனசு அடங்கவே மாட்டேங்குது. மனம் அடங்கவே அடங்காது. ஏன்னா மனம் ஒரு பேய் குரங்கு. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது பாருங்க, இங்க உட்காரும் போதே சாயந்தரம் பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வீட்டுக்கு போகணும், நாளைக்கு அது இதுன்னு அவத்தேலே கிடக்குது. இந்த குரங்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மனதை நிறுத்துவதற்காக பல யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் போய் உட்கார்ந்து ஊன் உறக்கத்தை விட்டு நெருப்பு மேலும் ஊசி மேலும் நின்று இறைவனை பார்ப்பதற்காக 1000 லட்சம் வருடங்கள் கால் ஊன்றி நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, மனம் அடங்கலேன்னு அழுகுறாங்க.
இறைவா இந்த மனம் அடங்க மாட்டேங்குதுன்னு இறைவன்கிட்ட அழுகிறாங்க. அப்படிப்பட்ட மனம் எளிதாக நிற்கும் இடம்தான் மேட்டுக்குப்பம். எங்கேயும் போவானாங்க. நான் என்னடா இது ஒரு கொஞ்சம் தூக்கி பேசுறாரு, அதிகமா பேச நினைக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் சத்தங்கத்தமா மக்கள் இப்படி இருக்கிறாங்க. தயவு செய்து மாதம் ஒரு முறை எப்ப நேரம் கிடைக்குதோ, நீங்க எப்ப வந்தாலும் இந்த இடத்துல இருக்கும், அமைதியா வந்து 2-3 நாள் இங்க உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண வரலையா அமைதியா அருப்பா எடுத்து ஓதுங்க. எதுவுமே வரலையா அமைதியா சும்மா இங்க இருங்க. உங்க மனம் அடங்குவதை நீங்க உணர முடியும். ஒரு நாளைக்கு இந்த மனம் 80 கோடி நினைக்கும். எவ்வளவு நினைக்கும் சொல்லுங்க? இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நினைச்சுட்டு இருக்கோம், மதிய சாப்பாடு நேரம் எங்க போலாம், இங்க சாப்பாடு போடலாமா, அங்க சாப்பாடலாம், யாரு பிரிஞ்சி போடுறா, யாரு சாம்பார், ஓடிக்கிட்டுலாம் இருக்கும். 80 கோடி நினைக்கக்கூடிய மனம், அந்த மனம் நிற்கக்கூடிய இடம் இந்த இடம். இதை உணருங்க. நான் ஏற்கனவே சொன்ன எண்ணிலா கோடி சித்தர்களும் மக்கள் அருவமாக இங்க வந்து பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்காங்க. எனவே தயவு செய்து உங்க கையெடுத்து கும்புறேன், காலில் விழுந்தோட கும்புறேன். எவ்வளவு பேர் இங்க உணர்ந்து வந்திருக்கீங்களோ உணராம வந்திருக்கீங்களோ, இனிமேல் தயவு செய்து இங்க மேட்டுக்குப்பத்துக்கு வரும்போது உணர்ந்து வாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பெருமானார் மட்டும் வெளிநாடுல எங்கேயாவது இருந்திருந்தாரு, தூக்கினார் தங்க சிலையாக்கி இருப்பாங்க ஐயா. அந்த ஒரு அருட்பாக்களும் உலக மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனா நல்லா கவனிச்சுங்க, எங்க கூப்பிட்டு இருந்தாலும் ஐயா போக மாட்டாரு. எல்லா ஞானிகளும் தமிழகத்துலதான் பிறப்பாங்க. காரணம், தமிழ் மொழி என்ன மொழி? இறைவனுடைய மொழி. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு முடிச்சிடுறேன். இந்த மொழி நம்மளுக்கு முதல் புரியணும். எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன் பெருமானார் தமிழ் மொழியில திருவருப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, ஏன் அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கலாம், திருக்குறள் ஆங்கிலத்தில் போய் வந்திருக்கலாம், திருப்புகழ் ஆங்கிலத்தில் வந்திருக்கலாம், திருமந்திரம் ஆங்கிலத்தில் வந்திருக்கலாம், திருக்குறள் ஆங்கிலத்தில் வந்திருக்கலாம், ஏன் வரல? இங்கதான் வந்தாங்க. ஒரு முறை திருஞான சமுதரர் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் தமிழ் மொழியில வந்து இறைவனை துதிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. எனக்கு சொல்றாங்க, இறைவனை நீங்க ஏன் தமிழ் மொழியில துதிக்கிறீங்கன்னு. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க, தூங்காதீங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? இறைவன் என் காதுல சொல்லிக்கிட்டே இருக்கான், அப்படியே சொல்றேன், நடுவில் ஏன் மாத்தணுன்றாரு. என்ன சொல்றாரு? இறைவன் என் காதுல சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படியே சொல்றான், ஏன் மாத்துறான்? அப்ப இறைவன் பேசக்கூடிய மொழி எது? ஐயா சொல்றாரு, இறைவனை வணங்குவதற்கும் சாகா கல்வியை லேசிலே உணர்த்துவதுமான தெம்மொழியாம் இம்முலையில் பிறப்பித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி 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 என்றார். ஆனா நம்மளாம் பேசுறோமா? நீங்க பேச மாட்டோம், திருவருட்பாடு படிக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, 50 வருஷம் கழிச்சு இதே இடத்துல பல வெள்ளக்காரங்க உட்கார்ந்து தமிழ்ல திருவருட்பாவை ஓதுவாங்க. இது நடக்கும். நம்ம பேரங்கள்லாம் தமிழ் மொழி தெரியாம பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம புள்ள மம்மி டாடி அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு பீஸா பர்கர் தின்னுக்கிட்டு இருக்கு. அவன் வெள்ளக்காரன் வந்து சைவம், நம்ம சைவம் ஆகிறதுக்கு 1000 உபதேசம் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் சைவம்ன்ற நிலையை தாண்டி வெஜிடேரியன் நிலையை தாண்டி வேகனுக்கு போயிட்டான். பால் சாப்பிட மாட்டான், தேன் சாப்பிட மாட்டான். அடுத்து பிரீத்தேரியன், மூச்சுல மட்டும் எப்படி சுவாசிக்கலான்னு போறாங்க. நம்ம பெருமானார் இங்க இருக்கும் போது என்ன சாப்பிட்டாங்க? சாப்பிடவே இல்லை. அவருக்கு இந்த ஆதாரம்லாம் தேவையில்லை. என்ன சாப்பிட்டாங்க? என்றாவது ஒரு நாள் பெருமான் வெளிப்படுவாராம். 1872 இருந்து 1874 வரைக்கும் பெருமானார் வந்து என்றாவது வெளிப்பட்டு இருக்கிறார். மண் குடிசை, அதாவது மண் செவரு, குடில் வேந்த இடத்துல இருந்து எப்பொழுதாவது வெளிப்படும் பொழுது நன்றாக கொதிக்க வைத்த தண்ணீரை எடுத்து நாட்டு சர்க்கரை கலந்து பெருமான் கொடுப்பாங்களாம். அதுவும் ஏகதேசம் தான். என் பெருமான் எதை சாப்பிட்டாரு சொல்லுங்க? பெருமான் என்ன சாப்பிட்டாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரவே சாப்பிட்டாரு, இறைவனவே சாப்பிட்டாரு. அவர் உடம்பு சுத்தமாச்சு. நம்ம என்னென்னத்தையோ சாப்பிட்றோம், அசுத்தமா இருக்கு. அதனால தயவு செய்து ஒரு நிறைவான ஒரு சிறு செய்தியை முடிச்சுட்டு நான் போயிடுறேன். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இவ்வளவோ பெரிய பெரிய பழுத்த பழங்கள், சன்மார்க்க பழங்கள் எல்லாம் இங்க பல சங்கங்கள்ல அமைதியா இருக்காங்க. நான் இந்த சின்ன பையன், நான் சொல்லி ஒன்றும் போயிடல. அவங்களாம் இதை கேட்டுக்கிட்டு இருந்தா கூட நான் ஏதாவது சொல்லி தான் மன்னிச்சிருங்க. நம்ம நிக்கிற இடம் பெரிய இடம். புதுசா பல பேர் வந்திருக்கலாம், அவங்கள விட்டுருவோம். பல பேர் பல வருடங்களா சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் ஒரு தைப்பூசம் நமக்கு என்ன உணர்த்துது? நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம், என்ன சாதனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வருடம் கலந்துருச்சு. உலகத்துக்கு நியூ இயர், நமக்கு நியூ இயர் என்ன தெரியுங்களா? தைப்பூசம் தான். போன தைப்பூசத்துக்கும் இந்த தைப்பூசத்துக்கும் நம்ம என்ன பக்குவப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு நமக்குள்ள இறைவன் மேல பக்தி வந்திருக்கு, நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கிறோம், இறைவனை எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை நம்மளே பரிசோதனை செய்து பார்ப்பதற்கான நாள் தான் அந்த தைப்பூசம்.
எவ்வளவு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இறைவன் அருளை எவ்வளவு பெற்றிருக்கிறோம், நமக்குள்ள தயவு எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு நம்மளை நாமளே சோதித்து பார்ப்பதற்கான ஒரு மாதம் தான் இந்த தைப்பூசம். எனவே தயவு செய்து நம்ம சன்மார்க்க அன்பர்கள் நம்ம எவ்வளவு இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டோம், இந்த இடத்த எவ்வளவு அமைதியா வச்சிருக்க போறோம், எவ்வளவு சுத்தமா வச்சிருக்க போறோம். நான் அடுத்து வரக்கூடிய பல இளைஞர்கள் பல வெளிநாட்டுகள் வராங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம், நம்ம எவ்வளவு உணர்ந்துக்கிட்டோம். அதனால தயவு செய்து அதை ரொம்ப 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 புரிஞ்சுக்குங்க. சரி, பெருமாள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அதை ஒரு 5 நிமிடத்துல சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுறேன். பல பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பெருமான் சங்கம் அமைத்தார், தர்ம சாலை அமைத்தார், சபை அமைத்தார். நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இறுதின்ற வார்த்தை சொல்லக்கூடாது, நிறைவுன்னு சொல்லணும். நிறைவாக பெருமான் 1874 இந்த இடத்துல இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம் பல அடியில அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட கலந்துருக்காரு. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, உடம்புல புல்லரிக்குங்க, கண்ணுல தண்ணி வருங்க. பெருமான் இங்கதாங்க சித்தி அடைஞ்சாங்க, நம்ம அப்பா இங்கதாங்க இருக்காரு. என்ன இங்க கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த இடம் நமக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இங்க என்ன இருக்குது உள்ள முன்னாடி போய் பாருங்க, நித்திய தீபம் என்ன இருக்கு. ஐயா என்ன சொல்றாரு, ஐயா என்ன சிலை வெடிச்சாரா, இறைவனுக்கு கை கால் இருக்குமா என்று கேள்வி கேட்டால் உண்மை தெரியாமல் பெரியோர் என்று பெயர் முழிக்கிறாங்கன்றார். இறைவனுக்கு நம்ம என்ன வழிபாடு கொடுக்குறாரு, சன்மார்க்கத்துல உருவ வழிபாடு இருக்கு. என்ன உருவ வழிபாடு, அருள் உருவம். என்ன உருவம், நித்திய தீபம் என்பது அருள் உரு. நம்ம ஒரு கோயில்ல போய் நின்று எவ்வளவு பக்தியாக இறைவனை தரிசிக்கின்றோமோ அதுபோல அந்த தீபம் முன்னிலையில் இருந்து இறைவன் விளங்குவதாக பாவித்து கண்களில் நீர் உருகி மனமுருகி அங்க பிரார்த்தனை செய்யணும். அப்ப நமக்கு கருவி என்ன கொடுக்கிறாரு, பக்தி செய்வதற்கு முன்னாடி நித்திய தீபம் கொடுத்திருக்காரு. எப்படி பக்தி செய்யணும், மகா மந்திரம். ஐயா இதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, மகா மந்திர திரு வாக்கியம்ன்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்றேன்றார். அந்த மகா மந்திரத்தை உண்மை பக்தியோட ஓதி தீபம் முன்னிலை ஓதணும். இது போல இங்க பார்த்துட்டு போன பிறகு நம்ம வீட்டுல நித்திய தீபம் வைத்து அந்த தீபம் முன்னிலையில் இருந்து இந்த மகா மந்திரத்தையும் திருவருட்பாவையும் ஓத வேண்டும். ஓதுனா நமக்கு என்ன நடக்குங்க, ஓதுனா என்ன நடக்கும், என்ன நடக்குன்னு சொன்னா நம்ம எல்லாம் செய்வோம். நம்ம எல்லாம் செல்ஃபிஸ் இல்லையா, நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஏதாவது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், அது இயல்பு. என்ன கிடைக்கும், நல்லா கவனிச்சுங்க. நம்ம உடல் இப்ப சுத்தமா இல்லை, நம்ம மனம் இப்ப சுத்தமா இல்லை, இந்த ஆன்மா ஜீவ நிலையிலே சுத்தமா இல்லை. உடல் ஏன் சுத்தமா இல்லை, உடல் என்ன இருக்கு, மலம் வருது, ஜலம் வருது, வியர்வை வருது, கண்ணுல பீல, காதுல குருமி வருது, மூக்குல சளி வருது, பல்லுல ஈத்த வருது, குளிக்கலைன்னா நாற்றம் வருது. உடல் அசுத்த தேகம். மனம் எப்படி இருக்குது, காம கோப விகாரப்படுது இல்லையா. இந்த மனம் நமக்கு துன்பத்தையும் கொடுக்குது, அதாவது இன்பத்தையும் கொடுக்குது, துன்பம்ன்ற அவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன், மனமும் குற்றமா இருக்கு, கருவி கரணமும் குற்றமா இருக்கு. இந்த ஆன்மா ஜீவ நிலையில என்னவா இருக்கு, மலத்தோட இருக்குது. இதுல மனம்ன்றது இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் மனம் தானே பிரச்சனை. மனதுல என்ன பண்ணுது, கோபம் ஏற்படுது, காமம் ஏற்படுது, விருப்பு வெறுப்பு உண்டாகுது, துவேஷம் உண்டாகுது, பற்று ஏற்படுது. இதெல்லாம் நம்மள அவத்தைக்குள்ளாகுது. காரணம், பெருமானார் மனதை அடக்கி மனதை சுத்தம் பண்ண சொல்றார், சுத்த கருவியாக்கணுங்கிறார். அப்ப திருவருட்பாவை ஓதம் பொழுதும் மகாமந்திரத்தை ஓதம் பொழுதும் உங்களுடைய மனம் சுத்தம் அடையுது. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க மனத்தை பத்தி கவலையே பட வேணாம். தினசரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலை மாலை உடலை சுத்தி செய்து ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபம் முன்னிலையில் உட்கார்ந்து பெருமானாரின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்துக் கொண்டு அந்த தீபம் நம்மளுடைய துருவ மத்திய ஆகிய நெற்றி பகுதியில் விளங்குவதாக நினைத்து இந்த மகாமந்திரத்தை ஓத 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 கரணமாகிய மனமும் சுத்தம் அடையும். கரணம் சுத்தியானால் என்ன சுத்தியாகும், தேகமும் சுத்தியாகும். சரி, அடுத்து என்ன நமக்கு கொடுத்திருக்காரு, அந்த பக்கம் வெளியே பேர். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அங்க என்ன கொடுத்திருக்காரு, சன்மார்க்க கொடி. என்ன கொடுத்திருக்காரு, சன்மார்க்க கொடி. நல்லா கவனிச்சுங்க. அந்த கொடி ரகசியத்தை தெரியணும்னா பல மார்க்கங்கள்ல போய் பல வருடங்கள் நீங்க தொண்டு செய்தால் காதில் உபதேசமாக சொல்லக்கூடியத பெருமானார் வெட்ட வழியாக கொடியாக கட்டிட்டார். ஏன் கொடி கட்டினார் சொல்லுங்க, ஏன் கொடி கட்டினார், எழுதி மட்டும் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. கட்டினாலதான் நம்ம எல்லாரும் என்ன கேட்கறோம், என்னன்னு கேட்கிறோம். கட்டினால இப்ப என்ன பண்றோம், இப்ப பாருங்க சன்மார்க்க டிஷர்ட், சன்மார்க்க கொடி. ஏன் பாருங்க எல்லாம் மஞ்சள் வெள்ளையா போட்டிருக்காங்க, நம்ம கட்டடத்துக்கு பாருங்க மஞ்சள் வெள்ளை, ஏன்னு கேள்வி கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் கட்டியிருக்காரு.
கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்க சொல்றாரு தெரியுங்களா? இது என்னன்றாரு ஐயா, நம்ம நாவி முதல் புருவமத்தி வரை ஒரு நாடி ஓடுகின்றது. அந்த நாடியின் உட்புறம் ஒரு சவ்வு இருக்கின்றது. அந்த சவ்வு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. அதனுடைய நிறம் 1/4 பங்கு பொன்மை, 3/4 பங்கு வெண்மையாக இருக்கு. இதை நீங்கள் அனைவரும் அனுபவத்தில் உணர வேண்டும். அதனால தயவு செய்து தைப்பூச ஜோதி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடக்கூடாது. தைப்பூச ஜோதி என்பது என்னது? உங்களுக்கு ஒரு கையில ஒரு கருவியை கொடுத்து அனுப்புறாரு. இதே போல அக அனுபவம் ஏற்படும். உட்கார்ந்து காலையில எழுந்திருச்சு, மாலையில உட்கார்ந்து தீபம் முன்னில உட்கார்ந்து அந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய புருவ மத்தியில் அந்த அகத்தில் அந்த ஜோதி சொரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாரு? 2வது கருவி கொடுத்துட்டாரு. 3வது கருவி பின்பக்கம் சித்தி வளாகம். இங்கதான் நம்ம பெருமாள் என்ன பண்ணிருக்காரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சொல்லுங்கய்யா எப்படி கலந்தாரு. ஏன்னா இதை லேசா தெரிஞ்சுக்கணும். நம்ம சன்மார்க்க நண்பர்களே, வள்ளலார் ஜோதி ஆயிட்டார், வள்ளலார் மறைஞ்சிட்டார். இந்த 2 வார்த்தையுமே சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் அது எப்படிப்பான்னு கேள்வி கேட்டா நம்மளுக்கு முழிக்கிறோம். நல்லா கவனிங்க. அரிசி திடப்பொருள் இல்லையா? இப்போ ரொம்ப எளிமையா சொல்றேன். தண்ணியை 3 நிலையா மாற்ற முடியும். தண்ணி என்ன இருக்கு? தண்ணியை கொண்டு போய் ஐஸ் கட்டி ஆக்கிருங்க. அது என்ன நிலை? திடநிலை. அதை உருக்குனீங்கன்னா திரவ நிலை. அதை கொதிக்க வச்சா திடமாக இருக்கும் போதும் தண்ணி இருக்கு, திரவமாக இருக்கும் போதும் தண்ணி இருக்கு, ஆவிலையும் தண்ணி இருக்கு. இப்ப தண்ணி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தண்ணி ஆவியா இருக்கு, தண்ணி திரவ நிலையில் இருக்கு, தண்ணி திடநிலை இருக்கு. அது போல பெருமான் ஜோதி ஆயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்லாம் வார்த்தை சொல்லக்கூடாது. பெருமான் சித்தி நிலை அடைஞ்சிருக்கார். பெருமான் என்ன சித்தி நிலை? என்ன சித்தி நிலை? அழியக்கூடிய இந்த ஐம்பூத சரீரத்தை, அழியக்கூடிய அசுத்த பூத காரிய தோற்றம். இதற்கு பேர் என்னதுங்க? அசுத்த பூத காரிய தோற்றம். இந்த தேகத்தினால இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையினால நமக்கு நித்திய என்பதை தர முடியாது, நித்திய வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு வாடகை வீடுதான். அப்ப ஐயா என்ன பண்றாரு? அழியக்கூடிய இந்த தேகத்தை அழியாத சுத்த தேகம். இந்த சுத்த தேகம் என்னன்னு தெரியுங்களா? நீ தயவு செய்து, நான் ரொம்ப பேசல, உரைநடை பகுதி வாங்கி படிச்சு பாருங்க. ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறாரு. சுத்த தேகத்துல ஒரு மாற்று ஸ்வர்ணதேகி, ஒரு மாற்று ஸ்வர்ணதேகியோட ஆயில 1,00,000 வருஷம் சொல்றாருங்க. ஒரு மாற்றியோட ஆயில் எவ்வளவு? ஒரு மாற்று ஸ்வர்ணதேகியோட ஆயில் எவ்வளவு? 1,00,000 வருஷம். நம்ம 50-60 வருஷம் வாழ்றதுக்கு படாத பாடுபட வேண்டியது இருக்கு. சுத்த தேகம் அதுல பல மாற்று இருக்கு, 108 மாற்றுக்கு மேல இருக்குது. அடுத்து என்ன தேகம் இருக்கு? பிரணவ தேகம். அடுத்து ஞான தேகம். அப்ப பெருமான் என்னவா இருக்காரு? இப்ப பெருமான் எங்க இருக்காரு சொல்லுங்க. நிறைவா இந்த வார்த்தை சொல்லி முடிச்சறேன். பெருமான் சொல்றாரு, இப்பொழுது இந்த தேகத்தில் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? இப்பொழுது இந்த தேகத்தில் இருக்கிறேன், பின்பு எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்வேன். சரி, எப்படிங்க தேகத்துல புகுந்து கொள்ள முடியும்? எப்படி புகுந்து கொண்டாரு? சில பேர் அதை வச்சுக்கிட்டு என் உடம்புல இருந்து இப்போ வள்ளலார் பேசலாம்னு சொல்றாங்க. அது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பெருமான் என்னவா மாறிட்டாரு சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அறையப்பா முழுச அரணான்றாரு. நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மாறிட்டேன்றாரு. இப்ப என்னவா இருக்காரு ஐயா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா மாறிட்டார் இல்லையா? இப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்காரு சொல்லுங்க. அகத்தும் புறத்தும் இருக்கியா? புறத்துல இருக்காரு. இப்ப நம்ம அகத்துல எங்க இருக்காரு? அகத்துல என்னவா இருக்காரு? தெளிவா புரிஞ்சுங்க. உடல், மனம், ஆன்மா, கடவுள். நிறைய பேர் ஆன்மா உயிர் கடவுள் கிடையாது. உடல், மனம், ஆன்மா ஜீவன் நிலையில இருக்கு. அதற்கு உள் ஒளியாக இறைவன் இருக்கார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. எங்க இருக்காருங்க? அகத்துல என்னுடைய ஆன்மாக்குள்ள ஒளிய அறிவுக்கு அறிவாக இருக்கார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரா இல்லையா சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதாவது தப்பு நான் சொல்றேன்னா மன்னிச்சுங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காரு. சரி, இப்ப ஐயா சொன்ன இடத்துக்கு வாங்க. ஐயா என்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா மாறிட்டேன்னு ஒத்துக்கிட்டார். இப்ப என்ன சொன்னாரு? இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், பின்பு எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன். இப்ப எங்க இருக்காரு ஐயா? நமக்குள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கிறார். அதனால வள்ளல் பெருமானார் எங்க வழங்கணும்?
எல்லாரும் அகத்துல வணங்க. அதனால பெருமானார் எங்க இருக்காரு? ஒருத்தருக்குள்ளேயும் தாங்க இருக்காரு. அவர் தாங்க எல்லா உயிருக்குள்ளே இருக்காரு. அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் உண்மை வழிபாடு செய்யணும்னு சொல்லி என்னோட உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.